ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடேக்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். பேசிக்காகவே நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துவோம், சரிங்களா? அதில் எப்போதுமே ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் புக்கில் இருக்க விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்கு பேக் எண்டில் இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கிற எல்லா ஸ்ட்ராட்டஜிலையுமே சக்ஸஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். நான் அடிக்கடி இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவேன், இந்த ஸ்ட்ராட்டஜி முடிக்கும்போது இந்த வார்த்தை சூப்பராக உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ப்ரூஸ்லி அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார் சொல்லி நான் எல்லா டைமுமே சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, அவர் நல்லா ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு நபர், சரிங்களா? அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு வித்தையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பார், சரிங்களா? ஆனால் அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதே போல் அவர் யாரை பார்த்தா பயப்படுவார் அப்படின்னு நீங்கள், அவருக்குள்ளே ஒரு பயம் இருக்குல்ல. ஒருத்தர் வந்து ஒரு ஃபைட் பண்ண வர ஆப்போனண்ட் என்னவாக இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். அப்போ யாரை பார்த்து பயப்படுவார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு கிக்கோ, ஒரே ஒரு ஹெட்டோ, ஒரே ஒரு பஞ்சோ, ஏதோ ஒன்று வந்து ஒரு 1000 to 10,000 முறை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான்ல. 10,000 முறை ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ப்ரூஸ்லிக்கு அவரை பார்த்தா பயமா? ஏன்னா நம்ம ஃபைட் பண்ணச்சா ஒரு 100 பஞ்சில் அவருக்கு ஏதுவான ஒரு பஞ்சு கிடைக்கும், சரிங்களா? யார் ஆப்போனண்டில் இருக்கிறவருக்கு ஒரு பஞ்சு அவர் நல்லா தெரிஞ்ச ஒரு பஞ்சு கிடைக்கும். அதுக்காக வெயிட் பண்ண, அது கிடைக்கும் போது ப்ரூஸ்லியாக இருந்தாலும் நாக் அவுட் பண்ணிடுவார். அதே மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது எப்போதுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். என்கிட்ட கேட்கும் போது கூட கேட்பாங்க, சார் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுங்க, அது ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிக்கணும், அதுவே நான் தொடர்ந்து பண்ணணும். சூப்பராக பண்ணலாம். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறதே நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம், சரிங்களா? பட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இதில் ரொம்ப முக்கியம். இதில் நான் ஒரு 3 விஷயம் சொல்ல போகிறேன். இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த சார்ட் மட்டும்தான், சரிங்களா? அப்போது இந்த சார்ட்டில் முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு பிகினராக இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ்னால் என்ன, க்ளோசிங் ப்ரைஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஒரு க்ரீன் கலர் கேண்டிலாக இருக்குது அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த இடம் இருக்கா, இதுதான் ஓப்பன் ப்ரைஸ், சரிங்களா? அந்த பாடி முடிகிற இடம், சரிங்களா? இது என்ன அப்படின்னா லோ, இருக்கையிலே அன்னைக்கு வந்த லோ, கீழே வந்துட்டு திரும்ப மேலே போயிடுச்சு, சரிங்களா? இப்போது 100ல் ஓப்பன் ஆயிடுச்சு, கீழே வந்துருச்சு, சரிங்களா? 100ல் ஓப்பன் ஆன ஸ்டாக்கு 99, 98ன்னு கீழே வந்துட்டு திரும்ப மேலே போச்சுன்னா இது விக்காக தான் இருக்கும், சரிங்களா? ஓப்பன் ப்ரைஸ் அப்படி இருக்கும், அதனால தான் அந்த ஃப்ளாட்டாக தெரியும், சரிங்களா? அங்கேருந்து மேலே போயிட்டு கொஞ்சம் கீழே இறங்கி மார்க்கெட் முடிஞ்சிடும். அப்போ இங்கேயும் விக்கு விழும், பாடி இங்கேயோட முடிஞ்சிடும். அதனால தான் இது என்ன இருக்கும், இது ஓப்பன் ப்ரைஸ், இது க்ளோசிங் ப்ரைஸ், இது ஹை, இது என்ன அப்படின்னா லோ. ரெட் கேண்டலுக்கும் சிமிலர் தான், சரிங்களா? நம்ம லோன்னு பேசச்சா என்ன பேசுவோம் அப்படின்னா இதைத்தான் பேசுவோம், லோ ஹை சிமிலர். ஆனால் இந்த ஒரு இடம் மட்டும் மாறும், சரிங்களா? இதுக்கு ஓப்பன் ப்ரைஸ் இங்கே இருக்கும், சரிங்களா? க்ளோசிங் ப்ரைஸ் கீழே இருக்கும். நமக்கு இங்கே க்ளோசிங் ப்ரைஸ் இங்கே இருக்கும், ஓப்பன் ப்ரைஸ் இங்கே இருக்கும். இது ஒன்று தான். இதை கொஞ்சம் மக்கப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. இப்போது இந்த கேண்டில், அதாவது பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? என்ன அப்படின்னா, நேற்று முடிஞ்ச ஒரு லெவல் இருக்கும், சரிங்களா? நேற்று வந்து இந்த லெவல் வந்து எக்ஸாம்பிளுக்கு 100 அப்படின்னு வச்சுப்போம், சரிங்களா? இந்த லெவல் இன்றைக்கி 101ல் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா என்ன இருக்குது, அந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? பிரேக் அவுட்னா ஒன்றுமே இல்லை, 100 அப்படின்ட்டு இருக்கும். இங்கே இருந்து டேர்ம்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான், சரிங்களா? நேற்று 100ஓட முடிஞ்சிருக்கு, இன்றைக்கி 100க்கு மேலே போகுது, சரிங்களா? 101ன்னு போகுது. அந்த 100லேருந்து தாண்டி போகுதா, 100.001ன்னு வச்சா கூட அது பிரேக் அவுட் தான். அந்த 100க்கு மேலே போச்சு அப்படின்னா அது வந்து பிரேக் அவுட், சரிங்களா? இப்போது நமக்கு தெரிஞ்சிச்சு பிரேக் அவுட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, சரிங்களா? பிரேக் டவுன்னா ஒன்றும் இல்லை, நேற்று முடிஞ்ச க்ளோசிங் ப்ரைஸை விட, சரிங்களா, கீழே நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா அது க்ளோசிங், சரிங்களா? பிரேக் அவுட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவ்வளோ தான். பெருசாக இதை நீங்கள் யோசிக்க வேண்டாம், பட் சிம்பிளாக அதை புரிஞ்சுக்கங்க, ஓகேங்களா? இப்போது டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது, காமனான விஷயம், சரிங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டே டைம் ஃப்ரேம் போட்டுக்கிறேன். நான் அடிக்கடி சொல்கிறது ட்ரெண்ட் லைன் நல்லா வரைங்க, சரிங்களா? ட்ரெண்ட் லைன் கொஞ்சம் சிம்பிளாக எங்கே லெவல் இருக்கோ இந்த லெவல் நீங்கள் மார்க் பண்ணி இந்த இடத்த எடுத்துகிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹையை பார்க்கணும், சரிங்களா? அதாவது இங்கே தான் ட்ரெண்ட் இருக்குது. இப்போ நிறைய நம்மளாம் என்ன பண்ணுவோம், இனிஷியல் டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்படி வரைஞ்சி பார்த்துட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மார்க்கெட் நல்லா மேலே போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, சரிங்களா? இது எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது தெரியாது, சரிங்களா? இதை நீங்கள் பிரேக் அவுட் நினச்சிருப்பீங்க. நிறையா சமயத்தில் ஃபேக் பிரேக் அவுட்டு நடக்கும். ஏன் அப்படின்னா எப்போதுமே இந்த பேக் எண்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கும், நம்ம அதை கவனிச்சிருக்க மாட்டோம். இப்போ இதை வரைஞ்சி இது வரைக்கும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக நடந்த ஹை வரைக்கும் எடுத்திருக்கேன் பாருங்கள்,
அடுத்து இதனுடைய மொமெண்டம் எப்படி இருக்கும் டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கிராஸ் ஆகி இந்த லெவல் தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. இப்போ நான் இதை உங்களுக்கு காட்டினாலே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ எல்டி நான் எடுத்திருக்கேன்னா இதை எல்லா இண்டிகேட்டரும் என்ன சொல்லுது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ எல்டி பக்கம் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே டெக்னிக்கல் அனலைசிஸ்ன்னு இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு சார்ட் ஓப்பன் ஆகும். சரிங்களா, இதை டே டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே ரெசிஸ்டன்ட் 1 அப்படின்னு இருக்கா, 4195 இருக்கா. அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 4314 இருக்கா. அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 4600 சம்திங் இருக்கா. இப்போது ஒன்றுமே இல்லை, நீங்கள் இதனுடைய ஹையில் போய் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4300 இங்கே பார்த்த மாதிரி இருக்கா. இது நியர்லி இந்த லைன் என்ன இருக்குன்னு பாருங்கள், 4300 அப்படின்னு ரீச் ஆகுதா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4314 இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதை தான் இது மெஷர்மெண்ட் எடுத்து உங்களுக்கே சொல்லும். சரிங்களா, இப்போ 4300 இந்த லைனில் நீங்கள் வந்துட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போது இந்த மார்க்கெட் எப்படி வேவில் போகும் அப்படின்னா இந்த மாதிரி வேவ் டைரெக்ஷனில் போய் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிளிக் ஆகும். நீங்கள் இங்கே பாருங்கள், நீங்கள் நினச்சிடக்கூடாது மார்க்கெட் அப்படி நேராக போய் இந்த இடத்துக்கு போயிடும் அப்படிலாம் இல்லை. அப்படியே சைட்வேயாக அப்படியே ட்ராவல் ஆகும். அப்போது இதை டெக்னிக்கலாக நீங்கள் பார்க்கச்சா உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்படி நீங்கள் பார்க்கும்போது அனலைசிஸ் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். இவ்வளோ நாள் இந்த இடத்துல பாருங்கள், இவ்வளோ நாள் ட்ராவல் ஆகிருக்கா அந்த சின்னதாக ஒரு சின்ன பாக்ஸ். சரிங்களா, இவ்வளோ ட்ராவல் ஆகிருக்கா. இதுக்கு டைம் என்ன எடுத்துருக்கு, 1 2 3 4 5 6 7 நாள் எடுத்திருக்கு. 8 9 10 11 12 13 14 15 16 17 இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இது ஸ்விங் ட்ரேடிங்க்கான பெஸ்ட்டான ஸ்டாக் அப்படின்னு தெரிஞ்சிடும். சரிங்களா, ஆனால் இதை நீங்கள் ஹோல்டு பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத இங்கே முக்கியமான விஷயம். நான் ட்ரெண்ட் வரைஞ்சிட்டேன், எனக்கு மேலே போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் நான் இன்ட்ராடேக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியணும். சரிங்களா, இப்போது நான் ப்ரீவியஸாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணணும். எங்கெல்லாம் நான் வெயிட் பண்ணணும் அப்படின்னா இந்த லைனை கிராஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கிடையாது. இப்போ இந்த கேண்டிலை தாண்டி சரிங்களா, இதுதான் நேற்று முடிஞ்ச என்ன அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸு, இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. சரிங்களா, அப்போ இது என்ன அப்படின்னா பிரேக் அவுட் நடந்துருச்சு. இப்படி நடந்த உடனே எல்லாரும் என்ன பண்ணிடக்கூடாது, என்ட்ரியை எடுத்துடக்கூடாது. தேர்ட் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். சரிங்களா, என்ன பண்ணக்கூடாது, இதுக்கடுத்து ஸ்டாப் லாஸ் எங்கே, டார்கெட் எங்கே அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது இந்த கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சுல்ல, உடனே என்ட்ரி கொடுக்கக்கூடாது. 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போடணும். இந்த இடத்துல இந்த மாதிரி கேப் அப்போ ஆன உடனே 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுங்க. ஸோ நான் அதை மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது எந்த இடம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த இடத்துல நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் நீங்கள் ட்ரேட் பக்கமே போகக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே ட்ரேட் எடுத்தாங்கல்ல நேற்று, இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கா, பையிங் ப்ரெஷர் இருக்குது, டெக்னிக்கலாக ட்ரெண்ட் ஃபைன். சரிங்களா, பட் என்ன அப்படின்னா நேற்று பை பண்ண எல்லோரும் இங்கே செல் பண்ணுவாங்க, கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். அதனால் கொஞ்சம் மார்னிங் சமயத்தில் ஃப்ரீயாக விட்டுருங்க. இந்த 5 மினிட்ஸில் விட்டுட்டு இந்த 5 மினிட்ஸோட ஹை பிரேக் அவுட் பண்ணச்ச, சரிங்களா, இந்த 5 மினிட்ஸோட ஹை பிரேக் அவுட் பண்ணச்ச உங்களுக்கான என்ட்ரி பாயிண்ட்டை இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா 15 மினிட்ஸில் எக்ஸிட் ஆயிடும். இப்போது இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்த உடனே ஏன் 15 மினிட்ஸ்னால் இது ஒரு 5 நிமிஷம் கேண்டில், இது ஒரு 5 நிமிஷம் கேண்டில், இது ஒரு 5 நிமிஷம் கேண்டில். சரிங்களா, அன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மார்க்கெட் சிச்சுவேஷன் முக்கியம். மார்க்கெட் நெகட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா இப்படி தான் நடக்கும். சரிங்களா, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த எல்டி வந்து சரிங்களா 15ஆம் தேதி அந்த டேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட்டே நெகட்டிவில் தான் இருந்துச்சு. சரிங்களா, பட் இருந்தாலும் நல்ல ஸ்டாக், இந்த மாதிரி ட்ரெண்ட் அனலைசிஸ் பண்ணுற ஸ்டாக் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் மார்க்கெட் சிச்சுவேஷனை செக் பண்ணாமல் என்ட்ரி கொடுத்தாலும் 15 நிமிஷத்துக்கு உங்களுக்கு லாஸ் தராது. ஏன்னா நீங்கள் என்ட்ரி எடுத்த இடம் இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா, அப்போ நீங்கள் 15 மினிட்ஸில் ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் வெளியே வந்தாலும் இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், எக்ஸிட் ஆகல. பார்க்க சின்ன ப்ராஃபிட் கிடையாது, நல்லாவே இருக்கும். சரிங்களா, ஸோ நம்ம இதனுடைய ஹையில் என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 4194. சரிங்களா, இது போன ஹை ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் ஒரு நல்ல ஹை போயிருக்கு. சரிங்களா, அதனுடைய வேரியேஷனை பாருங்கள். சரிங்களா, கிட்டத்தட்ட 10 பாயிண்ட்ஸ் சரிங்களா, நியர்லி பாருங்கள். சரிங்களா, பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு 18 பாயிண்ட் பக்கம் 4194 4212 ஒரு 14 பாயிண்ட் வெறும் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான். ஆனால் 15 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாலும் இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா
ஒரு சின்ன லெவலில் கெயின் எடுக்க முடியும். சப்போஸ் இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லை, சரிங்களா. இந்த 5 minutes கேண்டில் அப்படிங்கிறத காட்டிலும் ப்ரீவியஸாக இருக்கிற ஏன்னா இதுதான் ட்ரெண்டு பிரேக் அவுட் காட்டியிருக்கு, சரிங்களா. இந்த கேண்டிலோட சரிங்களா ஓப்பனிங் ப்ரைஸ் அப்படின்னு இருக்கும். இந்த கேண்டில் வந்து பையிங் ப்ரெஷர்னால இப்படி இருக்குது. சம்டைம்ஸ் இதில் விக் இருந்துச்சுன்னா சரிங்களா, இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் இருக்கா இதில் ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிடுங்க, ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, சரிங்களா. இதில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுருங்க. டார்கெட்டை பொறுத்த மட்டும் 15 minutes வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம் இன்ட்ராடேயில் பண்ணுறீங்க அப்படின்னா, சரிங்களா. ஸ்விங் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டாக் வந்து டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கு எல்டி. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பிரேக் அவுட் ஆனாலும் இந்த விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்டாக்கில் எப்படி இருக்குது, ஓப்பனும் லோவும் சேமாக இருக்குது. ஓப்பனும் லோவும் சேமாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா பை, சரிங்களா. புக்கில் இருக்கிற விஷயந்தான், சரிங்களா. இதை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள். அது உங்களுக்கு ஹைலி கன்ஃபர்மேஷன். அப்போது இதில் யார் இருக்கா அப்படின்னா அக்யூரேட்டாக பையர் இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா இந்த ஓப்பனும் லோவும் சேம்னா என்ன அப்படின்னா 3, அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகச்ச 9:15க்கு ஓப்பன் ப்ரைஸும் ஹையும் லோவும் சேம் தான். 100 ரூபானா 100 ரூபா தான். அந்த டைம்லேருந்து 100 ரூபா. இப்போ தொடர்ந்து பை அந்த 100 ரூபாயிலேருந்து நிறைய பேர் பை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த 100லேருந்து 102க்கு ட்ராவல் ஆகும். அப்போது ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து ஹை போகும். அப்போ ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து ஓப்பனும் லோவும் சேம் அப்படின்னா ஹை மேலே போயிடுச்சு. இந்த இடம் ஃப்ளாட்டாக இருக்குது. அப்போது அந்த ஃப்ளாட்லேயே யார் இருக்கா உள்ள நல்லா ஃப்ளாட் ஓப்பனிங்னா என்ன, உள்ள பையிங் ப்ரெஷர் ஹெவியாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நல்ல பையிங் ப்ரெஷர் இருக்குது, சரிங்களா. அப்போ இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ட்ரேடு எடுத்தாலுமே நிறைய பேர் சொல்லுவாங்களே நான் ட்ரேடு எடுத்துட்டேன் எனக்கு வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா கீழே இறங்கும்போது ஹெவி லாஸ் வந்துச்சு. இந்த மாதிரி ரைட்டான ஸ்டாக்கை நீங்கள் சூஸ் பண்ணும்போது மார்க்கெட் சிச்சுவேஷன் கொஞ்சம் தப்பாக போனாலுமே உங்களுக்கு ஹெவி லாஸ் அப்படிங்கிறது இதில் வராது. அதனால தான் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்க ஸ்டாக்கை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ கெட் கெயின் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சும், சரிங்களா. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.